மார்னிங் ராஜா அந்த இரண்டாவது ஷார்ட் லைவில் உங்களோடு கூட நான் பதிவிடுவது இந்த வாகனங்கள் டூ வீலர் ஏற்றுவதற்கு விதமாய் அது நடைபாதை என்பது சற்று கீழோடு இருந்தால் சரியாக இருக்கும். அந்த ஹைட் இருப்பதனாலே எப்படி அந்த கார்கள் மேலே ஏற்றுவது, டூ வீலரில் ஏற்றுவதற்கே கடினமாக இருக்கும்போது கார்களை ஏற்றுவது எப்படி? ஒரு முறையும் நாங்கள் பலகை போட முடியுமா, அல்லது ஒரு முறையும் அதற்கு நாங்கள் ஸ்லாப் அல்லது ரேம்ப் அமைத்தால் இங்கே வாகனங்கள் வருவதற்கு அல்லது மழை தண்ணீர் வடிவதற்கு இடைஞ்சலாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை மக்கள் தினம் வைக்கிறார்கள். இதை நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவ்விதமாய் மாநில முதல்வர் அவர்களுக்கும் அவ்விதமாய் எங்கள் பகுதியினுடைய அன்பிற்கும் பாசூர் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் மாநில முதல்வர் அன்பிற்குரிய முதல்வர் திரு ஸ்டாலின் ஜெய் அவர்களுக்கும் அவ்விதமாய் யூனியனுடைய அதிகாரிகள் பிடபிள்யூ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடிஓ அவர்களுக்கும் அவ்விதமாக யூனியனுடைய இன்ஜினியர் மற்றும் இதர விதமான செயல்பாட்டில் இந்த ரோட்டினுடைய கண்காணிப்பில் மாவட்ட நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய அதிகாரிகள் அனைவருக்கும் இதை நான் தெரிவிக்கிறேன். இந்த டூ வீலர் ஏற்றுவதற்கே இது ஒரு கடினமாக இருந்தால், இவ்வளவு ஹைட் இருந்தால், உதாரணத்துக்கு இந்த பக்கம் இன்னும் போடவில்லை. பிகாஸ் ஆஃப் திஸ் லைட் போஸ்ட் இந்த டுடே ஐ திங்க் வில் பி சேஞ்ச்டு தட் அவுட் சைடு ஆஃப் த மிட் ஆஃப் த ரோட் ஃப்ரம் மிட் ஆஃப் த ரோட். எனவே இது இன்று போடப்படும், இதில் போடுவார்கள். இதில் அந்த ஹைட்டு ஓவராக இருப்பதனாலே எப்படி கார்களை ஏற்ற முடியும்? சில வீட்டிலே கார்கள் இருக்கிறது, அதை நாங்கள் எப்படி மேலே ஏற்றுவது? அல்லது டிராக்டர் உள்ளே செல்வதற்கு டிராக்டர் செல்ல வேண்டும், ஜேசிபி செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். இதை நான் மாநில அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அவ்விதமாக அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மாநில முதல்வர் திரு ஸ்டாலின் ஜி அவர்களுக்கும் இதை நான் தெரிவிக்கிறேன். எனவே அந்த வீடுகளுக்கு நேராக அவர்கள் அந்த லோவாக கொடுத்தால் கூட ஏற்றிக்கொள்ளலாம். அதுபோல் கார் ஷெட்டிலே கார் ஏறுவதற்கு அந்த 2 டயர்கள் செல்லக்கூடிய இடத்திலே அந்த நடைபாதையை சற்று இறக்கியும் கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் நான் மக்களின் சார்பாக முன்வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த எம்சாண்ட் மூட்டையை போட்டு, மணல் மூட்டையை போட்டு ஒரு முறையும் மேலே வண்டி ஏற்றுவது கடினமான ஒரு வேலை. அப்படி என்றால் அதை அவர்கள் அப்புறப்படுத்த மாட்டார்கள், அப்படியே கிடக்கும். அது மழை தண்ணீர் வடிவதற்கோ அல்லது போக்குவரத்திற்கோ இடையூறாக இருக்கும். வெரி டிஸ்டர்பிங் டு டிராஃபிக் இன் நார்மல் டேஸ் as well as the rainy seasons, that water not crossing if they are putting a ramp or etc. that permanent way or any sand bags and etc. எனவே மணல் மூட்டை சரி இருக்காது. அதே போலவே மணல் மூட்டை மட்டுமல்ல, இந்த உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த இவ்வளோ உயரமாக இருக்கிறது, இதிலே அவர்கள் டூ வீலர் ஏற்ற வேண்டும் என்றால் எப்படி ஏற்ற முடியும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். எனவே இந்த உயரத்தை, இவ்வளோ உயரமான ஒரு உயரத்தை குறைத்து தருமாறு கேட்கிறார்கள். அந்த இடத்திலே உயரம் குறைவு இருப்பது போல இந்த இடத்திலும் உயரத்தை சற்று குறைவாக கேட்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை வைக்கிறேன். இன்று இந்த லைட் போஸ்ட் இங்கு எடுப்பதாக இருந்தார்கள், அது 1 மாதமாக சொல்லி எடுக்கவே இல்லை, இன்று எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி விரைந்து அந்த லைட் போஸ்ட் எடுத்தால் இந்த ரோடு இன்றைக்கு போடுவார்கள்.